Hey guys, welcome back to the channel. எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், நான் நிறைய வீடியோஸில் வந்து ட்ரோன் யூஸ் பண்ணுவேன். நம்ம ட்ரோனுக்கு ஒரு அப்கிரேட் மாதிரி நான் ஒன்று பண்ணியிருக்கேன். ஹார்ட்வேர் லெவலில் இல்லை, ஸோ அதே ட்ரோன் தான். சாஃப்ட்வேர் லெவலில் கொஞ்சம் சேஞ்சஸ். இந்த ட்ரோனால் முன்னாடி என்னெல்லாம் பண்ண முடியாதோ அதெல்லாம் இப்போ நம்மளால் பண்ண முடியும். ட்ரோனை வந்து ஃபாலோ பண்ண வைக்கிறது இதெல்லாம் வந்து முன்னாடி நம்மளால் பண்ண முடியாது. நீங்கள் வந்து மேகாலயா சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு நான் வந்து மற்றவங்கள வந்து ரைடு பண்ணும்போது எடுத்தேன், ஃபாலோ பண்ணுற மாதிரி. ஆனால் ஃபாலோன்ற ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா நம்ம ரைடு பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளே வீடியோஸ் எடுக்க முடியும். ஸோ அது வந்து நான் வச்சுருக்கிற ட்ரோனில் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்க போகிறோம். எப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி எடுக்க முடியுதுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நான் என்ன அப்கிரேட் பண்ணுன்றதும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது கூடவே நம்ம சில இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸும் பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன்ட். வாங்க நம்ம இன்ட்ரோக்கு அப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி நம்ம சேனல் நிறைய ட்ராவல் வீடியோஸ் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் வீக்லி வந்துட்டுருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் பண்ணுங்கள். அண்ட் அது கூடவே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீக்லி போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நான் என்னோட ட்ரோன் வாங்கும் போது இந்த சேனலில் வீடியோ போட்டிருந்தேன். அந்த ட்ரோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி, அந்த ட்ரோன் எப்படி வாங்கினேன் அப்படின்றத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஒரு அப்டேட் மாதிரி தான் நான் கொடுக்கறதுக்காக போட்டேன். பட் அது அவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கல. நிறைய பேருக்கு ட்ரோன் பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் தெரிஞ்சது நிறைய பேருக்கு ட்ரோன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் ட்ரோன் பற்றி இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், ஒரு புது விஷயமாக கூட இருக்கலாம். அண்ட் கண்டிப்பாக மேவிக் மினி ஓனர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி போட்ட ட்ரோன் வீடியோவோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், எங்கள் இன்ஃபோ கார்ட்ஸ்லையும் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்க ஒரு பெஸ்ட் பிகினர் ட்ரோன், பட்ஜெட் ட்ரோன் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேவிக் மினி தான் ஒரு என்ட்ரி லெவல் பிகினர் பட்ஜெட் ட்ரோன் நான் சொல்லுவேன். பிகாஸ் இதோட ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 35,000 கிட்ட வரும். அண்ட் இந்தியாவில் கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 48,000 to 50,000 ஆயிடுது. வீடியோகிராஃபிக்கு இதை விட சீப்பரான ட்ரோன் 1080p எடுக்கக்கூடிய ட்ரோன் இல்லை. DJIயில் டெலோன்னு ஒரு ட்ரோன் இருக்குது, பட் அது 720p தான் கேப்சர் பண்ணும். ஸோ யூடியூப்க்கு அவ்வளோவா செட் ஆகாது. பட் இது ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரோனும் கிடையாது. ஸோ இதில் நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஆப்ஜெக்ட் அவாய்டன்ஸ் கிடையாது, அதாவது சென்சார்ஸ்லாம் கிடையாது. ஸோ நம்ம தான் பார்த்து ஃப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய லிமிட்டேஷன்ஸ் வச்சாதான் வந்து இவங்களோட ப்ரோ லெவல் ட்ரோன்ஸ் வந்து அதுக்கு மார்க்கெட் இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. பட் இருந்தாலும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ இந்த ட்ரோனோட பொட்டென்ஷியல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இந்த மேகாலயா சீரீஸில் எவ்வளோ முடியுமோ நான் இந்த ட்ரோனை யூட்டிலைஸ் பண்ணேன். பட் இருந்தாலும் எனக்கு சில லிமிட்டேஷன்ஸ் வந்து இருந்தது. எஸ்பெஷலி பிகாஸ் நம்ம வந்து மோட்டோ விளாகிங் பண்ணுறோம். மோட்டர் பைக்கில் ரைட் பண்ணும்போது ஃபாலோ பண்ணுற மாதிரி ஷார்ட்ஸ்லாம் எடுக்க முடியல. அது ஒரு பெரிய வருத்தமாக இருந்தது. பட் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இப்போ நமக்கு ஒரு வழி இருக்குது. ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் லிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது அண்ட் ஆப்பிள் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. ஸோ இதோட ரிவ்யூஸ் நான் பார்த்தேன், டியூட்டோரியல்ஸ் பார்த்தேன். ஸோ இதில் வந்து அந்த முக்கியமான ஃபீச்சர் அந்த ஃபாலோ மோட் இருந்தது. அண்ட் அது கூட நிறைய இன்னும் ஃபீச்சர்ஸும் இருக்குது. வே பாயிண்ட் மோடு இருக்குது, அண்ட் ஆர்பிட் மோடு இருக்குது, ஃபோக்கஸ் மோடு இருக்குது, ட்ராக் மோடு இருக்குது. இதில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது வந்து இந்த வே பாயிண்ட், ட்ராக் அண்ட் அந்த ஃபாலோ. ஸோ இது மூணுமே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த ஆப்பில். அதனால தான் இந்த ஆப் எக்ஸ்பென்சிவாக பெய்டாக இருந்தாலும் நான் இதை காசு கொடுத்து வாங்கினேன். 1800 rupees வந்து ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோரில் இருந்தது. அந்த மணிக்கு அது ஒர்த்தா இல்லையான்றது நீங்கள் போக போக பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ கடைசியில் எனக்கு சொல்லுங்கள், இந்த அப்கிரேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ நான் வந்து எதுவுமே பவர் லைன்ஸ்லாம் பக்கம் இல்லாத மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ அப்போ தான் நம்ம ட்ரோனும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டி பார்க்க முடியும். அதே மாதிரி இது ஆட்டோமேட்டிக்காக வேறு பண்ண போதா. ஸோ நான் ரைடு பண்ணிகிட்டே ட்ரோன் வந்து ஃப்ளை பண்ண போது நம்ம கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ கொஞ்சம் சேஃபாக இருப்போம். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். இதை உங்கள் கூடவே தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே தான் நான் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
ஓகே கைஸ், நம்ம ட்ரோனை செட்டப் பண்ணிக்கலாம் குயிக்காக. மழை வர மாதிரி இருக்குது அண்ட் லைட்டும் போயிட்டுருக்கு. ஸோ சீக்கிரமாக பண்ணணும். ஓகே, SD கார்டு இருக்குது. பேட்டரியை போட்டுருவோம். ஸோ இது ரெடி. இப்போ நம்ம கண்ட்ரோலர் ரெடி பண்ணுவோம். ட்ரோனுக்கு வந்து இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போலாம் வர்ற ஃபோன் எவ்வளோ பெருசாக இருக்குது. கிரேட். ஸோ இதை ஆன் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஃப்ளை பண்ணுறவங்களுக்கு தெரியும், யூஸ்வலாக DJI ஃப்ளை ஆப் யூஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி இந்த Mavic Mini யூஸ் பண்ணுறவங்க DJI ஃப்ளை ஆப் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து லிச்சி அப்படின்னு ஒரு ஆப் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு பெய்டு ஆப். இப்போ கரண்ட்டாக வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டோர்லேயோ சரி இல்லை ஆப்பிளோட ஆப் ஸ்டோர்லேயோ சரி, இது வந்து 1800 rupees இது. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அப்படி என்ன தான் இதில் இருக்குன்னு நீங்களும் பாருங்கள். நம்ம இதை ஆன் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ட்ரோன் மேலே இருக்குது. நம்ம இதில் என்னென்ன மோட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ FPV, வே பாயிண்ட் அண்ட் ஃபாலோ. வே பாயிண்ட் மோட் இருக்குது, அதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு செட் பண்ணி விட்டுட்டா அது போகும் போல் இருக்குது. ஸோ லெட்ஸ் கம் அவுட் ஆஃப் திஸ் மோட். ஃபாலோ மோடு போவோம். சப்ஜெக்ட் ஹைட், சப்ஜெக்ட் ஆஃப் செட் இதெல்லாம் கேட்குது. இப்படி நிறைய செட்டிங்ஸ் இருக்குது இதில். ஸோ இப்போ வந்து ட்ரோன் என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. நான் கண்ட்ரோல் பண்ணல அதை ஆக்சுவலாக. ஸோ இதே வந்து நம்ம பைக்கில் ட்ரை பண்ணுவோம். இது பைக்கில் ஒர்க் அவுட் ஆகுதான்னு. ஏன்னா ஸ்பீடு தான் முக்கியம் இந்த மாதிரி ஃபாலோ மோடில். ஸோ நான் ஆப்போசிட்டில் போகிறேன், என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து பைக்கில் போகிற மாதிரி எடுப்போமா. பின்னாடியிலேருந்து ஃபாலோ தானே பண்ண வைக்கணும். ஸோ பின்னாடி செட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இந்த டைரெக்ஷனில் இப்படி செட் பண்ணிடுவோமா. அது பாட்டு ஏதோ பண்ணுது, என்ன பண்ணுதுன்னு தெரில. ஏய் 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 ரெடி. வா, ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. எவ்வளோ ஸ்பீடில் ஃபாலோ பண்ணுதுன்னு பார்ப்போம். டபக் நம்ம பின்னாடியே வர்றியா? சூப்பர், வருதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணலாம். என்ன திரும்பினா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இது மேலே இருக்குது பாருங்கள், பின்னாடி வருதா? ஓகே, சைட்வைஸ் ஃபாலோ பண்ண வைப்போமா. நீங்கள் வந்து Mavic Mini ஓனராக இருந்தால் சில விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. Mavic Miniயில் வந்து ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ்க்கான சென்சர்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால் இந்த மாதிரி ஆட்டோனமஸ் மோட்ஸ், அதாவது இந்த ஃபாலோ இல்லை ட்ராக் இந்த மாதிரி மோட்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சைட்வைஸ் போகுது இப்போது. நான் ஃப்ரேம்லேருந்து கட் ஆகிறேன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போக வச்சுருவோம். இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த ஆப் வந்து Mavic Miniக்காக மட்டும் இல்லை, பட் Mavicல இருக்கிற எல்லா சீரீஸ் ட்ரோன்ஸ்க்குமே யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் இன்ஸ்பயர், அதாவது ப்ரொஃபஷ்னல் லெவல் ட்ரோன்ஸ், அதாவது படத்தில் யூஸ் பண்ணுற ட்ரோன்ஸுக்கு கூட இந்த ஆப் யூஸ் பண்ணலாம். ஸோ ஓரளவுக்கு மெச்சூர்டாக தான் இருக்குது இந்த ஆப். பட் ஒரு பிகினராக நீங்கள் அந்த ஆப் கொஞ்சம் யூஸ் பண்ண தான் உங்களுக்கு தெரியும். பின்னாடி வருதான்னு பார்ப்போமா. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். ரிஸ்க் எடுக்க வேணாம். பவர் கேபிள்லாம் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிடுவோம் நம்ம இதுவை. சரிடா தம்பி, நீ வீட்டுக்கு வந்துடு. பேட்ரி காலியாமே. சரி வா 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 பேட்ரி மாற்றிடுறேன் வா. டபக் டபக் டபக்.
உய் போதும் நிப்பாட்டான். ஓகே, அந்த ஸ்லைடிங் டர்ன் எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாமே எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த அப்கிரேட் ஒர்த்தா இல்லையா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ட்ரோன் ஷாட்ஸை ரசிக்கக்கூடியவங்களுக்கு, நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு, அவங்களுக்காக தான் நான் இந்த அப்கிரேடே பண்ணியிருக்கேன் நம்ம சேனலுக்கு. ஸோ உங்களுக்குலாம் அந்த ஷார்ட்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதனாலேயே உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ரொம்ப முக்கியம் அது. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சாகசங்கள் தொடரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.